ஒரே ஒரு தாக்குதல் அமெரிக்காவிற்கு 27,000 கோடி காலி. வளைகுடா போர் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது வெறும் போர் இல்ல, அமெரிக்காவின் கௌரவமே இப்போ அடிபட்டிருக்கு. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திட்டு வர்ற கூட்டு தாக்குதல் இன்னைக்கு 8வது நாளை எட்டிடுச்சு. மொத்த மத்திய கிழக்கும் இப்போ ஒரு நெருப்பு கோலம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் அமெரிக்காவையே ஆடி போக வச்சிருக்கு. ஜோர்டான்ல இருந்த அமெரிக்காவோட மிக முக்கியமான ரேடார் கருவியை ஈரான் ஏவுகணைகள் துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு. இந்த ஒரு ரேடார் சிஸ்டத்தோட மதிப்பு மட்டும் சுமார் 27,000 கோடி. தாட் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்தோட மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணை ஈரான் உடைச்சதுதான் இப்போ உலக நாடுகளோட ஹாட் டாபிக். துபாய், குவைட், சவுதி, கத்தார்னு நம்ம ஊரு தமிழர்கள் லட்சக்கணக்கில் வேலை செய்யற இடங்கள்ல இப்போ ஏவுகணைகள் பறந்துட்டு இருக்கு. ஈரான் சும்மா இருக்கல. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியான்னு அமெரிக்க தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரோன் தாக்குதலை நடத்துறாங்க. விமான நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஏன் ஸ்டார் ஹோட்டல்கள் கூட இப்போ பாதுகாப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பெட்ரோல் விலை முதல் சர்வதேச பொருளாதாரம் வரை இதனால பெரிய பாதிப்பு வரப்போகுது. இந்த போர் இதோட நிற்குமா இல்ல அமெரிக்கா இன்னும் பெரிய பதிலடி கொடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வளைகுடாவில் இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.